ஓகே, ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆயாச்சு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரீத்திக்கு வந்து திடீர்னு ஒரு ஆசை, அவள் வந்து ஒரு பேக்கர் ஆகணும் எனக்கு அப்படின்னு. அதனால எனக்கு வந்து நீ பேசிக்காக உள்ள பேக்கிங் ரெசிபீஸ் எல்லாம் சொல்லிக் கொடு, நான் அவன் வாங்கி நானும் பேக்கிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால சரி ஓகே, இன்றைக்கி வந்திருக்கேல்ல, நீ அவனை வாங்கு அப்படின்னு சொன்னேன். அதனால் அவனை வாங்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்திருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு ப்ரௌனி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேசிக்கான சாக்லேட் ப்ரௌனி. ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதனால சரி எப்படி உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி காணிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஜஸ்ட் 2 முட்டையை வச்சு பண்ணக்கூடியது. அதான் இப்போ பண்ண போகிறோம். பட்டர், அதுக்கப்புறம் சுகர், கொக்கோ பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் வெனிலா எசன்ஸ், 2 முட்டை, அப்புறம் வந்து மைதா மாவு. இவ்வளோ தான் தேவை. ஆட் பண்ணியாச்சு. ஆமாம், இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று காணிக்கிறேன். பிரீத்தி அங்கே வந்து செட் பண்ணியிருக்கா கேமரா. அதனால் ஆர்த்தி எதுக்கு அங்கங்கே சும்மா சும்மா திரும்பி பண்ணுங்கன்னு நினைக்காதீங்க. ஆமாம், அதனால் நாங்கள் மாறி மாறி பார்த்து பண்ணுவோம். 2 பேரும் கேமரா செட் பண்ணிவிட்டு கேஷுவலாக பண்ண போகிறோம். ஆமாம், நாங்கள் கேஷுவலாக பேக்கிங் பண்ண போகிறோம். கேஷுவலாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். நான் இங்கே எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 150 கிராம் பட்டர் வேணும், 2 எக்கு, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து 1.25 கப்பு வந்து சுகர் தேவை. அதே மாதிரி 3/4 கப்பு இந்த இது வந்து கொக்கோ. யூஸ்வலாக ப்ரௌனிஸ்க்கு வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி போடுவோம், இல்லைனா வந்து கொக்கோ பவுடர் போடுவோம். ஸோ இந்த ப்ரௌனிஸ்க்கு வந்து மெயின் கொக்கோ தான். அதனால் 3/4 கப் வந்து கொக்கோ பவுடர். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி, இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. என்னடா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நீங்கள் மைக்ரோவேவ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா ஒரு சாஸ் பேன்லேயே மெல்ட் பண்ணலாம். ஸோ 150 கிராம் பட்டர், ஸோ 150 கிராம் பட்டர் இருக்கா, இதை வந்து நான் வந்து மைக்ரோவேவில் வச்சு 1 மினிட் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு காணிக்கிறேன். எவ்வளோ படிச்சுன்றது அது கேமரா தான். என்னாச்சு? ஸோ என்னது என்னமோ சொல்லணும். இன்னைக்கு வந்து பேக்கிங் எல்லாமே வந்து பிரீத்தி மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் வந்து நான் எடுத்து வந்துடுவேன், நீ தான் மிக்சிங் எல்லாம் பண்ண போகிறேன். சரியா? அடுத்து இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எதுக்குன்னா, ப்ரௌனி வந்து நம்ம க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு புல் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டாது பேனில், அதை ஓரத்தில் வச்சிடலாம். ஓகே, பட் பிரீத்திக்கு கேமராவில் நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கேன். இதில் வந்து ஆங்கிள் சரி. ஸோ இங்கே பாருங்கள், பட்டர் வந்து மெல்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து 3/4 கப், அதாவது 3/4 கப் வந்து கொக்கோ பவுடர் போட போகிறோம். ஸோ இது வந்து நல்ல ரிச்சான ப்ரௌனி. ஸோ நல்ல கொக்கோ பேஸ் பண்ண ப்ரௌனி. உங்களுக்கு டார்க் அண்ட் ரிச்சாக கிடைக்கணும்னா கூட கொஞ்சம். ஸோ 3/4 கப் எப்படி மெஷர் பண்ணோம்னா, ஒரு 1/2 கப், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் மெஷர் பண்ணால் போதும். இல்லைன்னா 1 கப்பில் 3/4 வாசி பண்ணி கூட. ஓகே, அது போட்டு இதுக்குள்ள பட்டரில் போட்டு. ஸோ பட்டரில் நம்ம கொக்கோ பவுடரை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம 1/4 1 கப், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் நமக்கு வந்து சுகர் தேவை. ஸோ ப்ரௌனீஸுக்கும் கேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே வந்து அதுதான். உங்களுக்கு வந்து ப்ரௌனீஸில் வந்து பட்டர் கண்டென்ட்டும் சுகர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 1 கப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பவுடர் சுகர். பவுடர் பண்ண சுகர், காஸ்டர் சுகர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஸ்டர் சுகர்னு கிடைக்கும். அப்படி காஸ்டர் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த 2 எக்கு போடும்போது உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ இப்போ இந்த மிக்சரை லைட்டாக காமிச்சிரு. திக்கா நீங்கள் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து 2 எக்கு போட போகிறோம்.
ப்ரௌனிஸ்க்கு வந்து எந்த விதமான ரேசிங் ஏஜென்ட்டும் தேவையில்லை. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவையில்லை. அதோட ஃபட்ஜினஸ் தான் வந்து டேஸ்ட்டு. அதனால் அது எதுவுமே சில ப்ரௌனிஸில், நானும் சில ரெசிபிஸ் போட்டிருக்கேன், சில ரெசிபீஸில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவேன், பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் வெண்ணிலா. ஸோ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் எக்கு ஆட் பண்ணும்போது மெல்ட் ஆகி வரும் இந்த கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் வந்து எதுக்கு சாக்லேட்டில் போடுறோம்னா உங்களுக்கு சால்ட் வந்து அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். சால்ட் வந்து காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபியும் சாக்லேட்டில் போட்டோம்னு வைங்க, நல்ல காஃபி ஃப்ளேவர் வந்து காஃபி ஃப்ளேவர் வராது, அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து தூக்கி காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து நான் 1/2 கப் வந்து மைதா மாவு வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப்பு அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். 1/2 கப் தான், இது வந்து ரொம்பலாம் தேவையில்லை. மைதா மாவு ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப போட்டோன்னா கேக் மாதிரி ஆயிடும். நமக்கு வந்து கேக் வேண்டாம், ப்ரௌனிஸ் தான் வேணும். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பீசஸ் வந்து கட் பண்ணி போட போகிறேன். ஏன்னா ப்ரௌனிக்கு இடையில அந்த சாக்லேட்டை வந்து கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஆப்ஷனல் தான். நீங்கள் சாக்லேட் போடலாம், நட்ஸ் போடலாம், எது வேணாலும் போடலாம். மெல்ட் ஆகாது, துண்டு துண்டாக இருக்கும். மெல்ட் ஆகும், மெல்ட் ஆனாலும் அதே இடத்துல மெல்ட் ஆகி இருக்கும். ஸோ கூல் ஆகும்போது ஹார்டாகிடும், அது கடிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ நிறைய சாக்லேட் போடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி நிறைய சாக்லேட்டு. நான் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நாங்கள் நம்ம மூணார் போகும்போது யூஸ் பண்ண வாங்கிட்டு சாக்லேட் எங்கள் வீட்டில் எல்லாம் உடனடியாகவே காலி ஆயிடுச்சு. அதே சாக்லேட் எங்கள் வீட்டில் உடனே காலி ஆயிடுச்சு. ஆர்த்திக்கு இன்னும் இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அது அப்படி போடக்கூடாது, கட் பண்ணி தான் போடும். ஓகே, ஸோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். கை வைக்கிறதா? கை வைக்கலாம். ஆன்டி இப்போ இல்லை, ஆன்டி சாக்லேட் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இவ வந்து சின்ன சின்ன விஷயத்துலயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்கக்கூடிய ஆளு. இந்த குட்டி குஷன் எப்படி பிடிச்சி அமுக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குலாம் மிக்ஸ் பண்ண இந்த மெமரி ஃபோம் பில்லோ அமுக்குவா. சாஃப்ட் அந்த என்னது அந்த சாஃப்ட் டாய்ஸ் குஷன் பொம்மை இது நல்லா இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, நான் சாக்லேட், மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எல்லா விதமான சாக்லேட்ஸும் வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த பேட்டரியில் போட்டுடலாம். ஐயே மாறிச்சு, ஐயோ சாரி மக்களே, மறந்துட்டேன். சரி நீ மிக்ஸ் பண்ண. அம்மா மிக்ஸ் பண்ணிட்டா? அதை எடுத்து பிஸ்கட் எடுத்துரு, நீ ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணு. அதை எடுக்கக்கூடாது, நீ போ அங்கே போய் விளையாடுப்போ போ. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு ஒரு ஸ்க்ரேப். கேக்கும் ப்ரௌனி பேட்டர்ஸும் ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெயினாக கேக்கு, ப்ரௌனி கூட பிரச்சனை இல்லை, பட் கேக் வந்து நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டென்ஸ் ஆகிடும். ஏன்னா வந்து மைதா மாவில் வந்து க்ளூட்டன்னு ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? க்ளூட்டன். க்ளூட்டன் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது பிரெட்டுக்கெல்லாம் பிசைவோம் தெரியுமா, அப்போ ஒரு வலுவலுன்னு இழுக்கிற இது மாதிரி அது ஆக்டிவேட் ஆகிடும். அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா பிரெட்டுக்கு நல்லது, பட் கேக்குக்குன்னா நமக்கு ஹார்ட் ஆகிடும். அந்த பிச்சா பிக்க முடியாது. ஓகே, இது பிரச்சனை இல்லை. ப்ரௌனிஸ் எப்படியும் டென்ஸாக தான் இருக்க போகுது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ண மறந்துட்டேன். 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இதை ஊற்றிடுவா அப்படியே? ஆமாம், ஃபுல்லாக
ப்ரௌனி பேட்டரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ரிச்சாக சாக்லேட்டியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்காகவே படிக்கலாம் போல. நீ ஒருக்க படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பேக்கிங் வந்து ஒரு அடிக்டிவ் மாதிரி, அடிக்ஷன் மாதிரி. ஸோ நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பேக்கிங் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆமாம், நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பேக்கிங் பண்ணோம்னா அது குக்கிங் மாதிரி இல்லை, அது ஒரு வேற மாதிரி பேக்கிங். இனி கொஞ்ச நாள்ல நாகர்கோயில் மக்கள் வந்து பிரீத்திட்ட இருந்து பேக்கிங், பிரீத்தியோட கேக்ஸ் ப்ரௌனிஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இனி கூடிய சீக்கிரம். இப்படிதான் விளாகுக்கும் சொன்னா ஆர்த்தி. கரெக்டா அது மாதிரி விளாக ஆரம்பிச்சிருவா. கடைசியில் அதை செஞ்சுட்டேன். இதுவும் அதே மாதிரி நடந்தா நல்லா இருக்கும், நடக்கும். அதெல்லாம் வாங்கையில தான் இருக்குது. ஃபுல்லாக போட்டுருவோம். அவள் நட்ஸ் வந்து போட வேணாம்னு சொல்லிட்டு, அவளுக்கு நட்ஸ் வந்து பிடிக்காதான், வாயில டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது அவனில் 160 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா ப்ரௌனிஸ் வந்து ரெடி ஆயிடும். ப்ரௌனிஸை எப்போவுமே ஓவராக பேக் பண்ணக்கூடாது. ரொம்ப ஓவராக பேக் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆயிடும், இந்த பிஸ்கெட் மாதிரி ஆயிடும். அதனால் கரெக்டாக 20 மினிட்ஸ்லேயே செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வச்சுட்டு பேக் ஆன உடனே 25 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். 20 மினிட்ஸ் வந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ பேக்காய் முடிச்சோன்னே காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரௌனி வந்து வெளியே எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சரை பார்த்தாலே தெரியும் சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு. ஸோ கொக்கோ ப்ரௌனி ரொம்ப மாய்ஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே எடுத்திருக்கேன். 25 மினிட்ஸ் பேக் பண்ணேன். இது வந்து கூல் ஆகட்டும். ஸோ மேலே வந்து இந்த கிராக் ஆட்டு, இங்கே வந்து ஒரு மாதிரி ஷைனிங் ஆட்டு, ஒரு சுருங்கி தெரியுதுல்ல, அதுதான் ப்ராப்பர் டெக்ஸ்டர். ஓகே, இது வந்து 15 மினிட்ஸ் கூல் ஆனோன்னே கட் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரௌனிஸை வந்து கட் பண்ணிடுவோம். லைட்டாக நாங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல் கூல் பண்ணிட்டோம் இதை. ஸோ கூல் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈஸியாக ஸ்லைஸ் பண்ண முடியும். ஃபட்ஜி ப்ரௌனி, பர்ஃபெக்ட் ஸ்லைஸஸ். அந்த ப்ரௌனியை பார்த்தாலே நமக்கு டெக்ஸ்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். சூப்பர். இந்த ப்ரௌனியில் சின்ன சின்ன பீசஸ் ஆகிட்டு அந்த சாக்லேட் மேலே அந்த கிராக்கிங் டெக்ஸ்டரு, இது வந்து ஃபட்ஜி, கீழே வந்து அந்த டென்ஸ், அந்த ப்ரௌனி அப்படி கடிச்சோன்னா டென்ஸாக இருக்கும், ட்ரையாகவே இல்லை, அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது. சூப்பர். ஸோ ப்ரௌனி வந்து எப்படி இருக்குது, ஷைனிங்காக பளபளன்னு. இதை வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட் மாதிரி கவரில் எதுலையாவது வச்சு, இல்லைன்னா ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு கூட சூப்பராக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌனி சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் இது. ஓகே.